டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, நிறைய பெண்களுக்கு இந்த மாதாவிடாய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும். வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலி, திருகு வலி எல்லாம் வந்துடும். அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த அவங்களுக்கு சூசகமா பல்வேறு வகையான தொல்லைகள், பல்வேறு வகையான பிரச்சனை இருக்கும். இந்த பெண்கள் சார்ந்த நோய்கள், அதுதான் நான் இப்ப பேச வர விஷயம். பெண்கள் சார்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள்லாம் இருக்கோ அத்தனை நோயுமே கட்டுப்படும் ஒரே ஒரு விஷயத்துல. என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த உங்களுக்கு பீரியட் டைம்லாம் பார்த்தா வலி கடுமையா இருக்கும். இதுக்கு மேல இன்னொரு விஷயம், இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா உங்களுடைய அந்த உடல் தன்மைகள் சிறப்பா இயங்கணும், நல்லா இருக்கணும், வனப்போட நீங்க இருக்கணும். அதாவது என்ன சொல்லப்போனா உங்களுடைய உடல்ல கிட்டத்தட்ட 72,000 நாடியுமே சிறப்பா இயங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சாப்பிட வேண்டிய முதல் சாப்பாடு, முதல் காய்கறி என்ன அப்படின்னா பரங்கிக்காய் தான். இந்த பரங்கிக்காயை எந்த வகையிலாவது நீங்க எடுத்துக்கணும் சாப்பாட்டுல. பரங்கிக்காய் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். தோலை மினுமினுக்க செய்யும். தொடர்ந்து பரங்கிப்பட்ட இந்த பரங்கிக்காயை சீவிட்டு உள்ள இருக்க சோறு மட்டும்தான் சாப்பிடுவீங்க. ஆனா பரங்கிக்காயை கீழே அந்த தோலை போட்டுறாம அதை துவையல் பண்ணி தயவு செஞ்சு எந்த ரூபத்திலாவது இந்த பரங்கிப்பட்டையுடைய தோலை தினமும் உட்கொள்ளுங்கள். உங்களுடைய நிறம் மாறுவதை நீங்க பார்க்கலாம். தோல் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மதியம் நீங்க வெந்தயம் போட்டு தாளிச்ச உருளைக்கிழங்கு எடுங்க. வெந்தயம் போட்டு தாளிச்ச உருளைக்கிழங்கு எடுக்கணும். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் கூறு ரொம்ப வனப்பு பெறும், அழகு பெறும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வெந்தயத்தை பெண்கள், அதான் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ள பெண்களை தவிர எல்லாருமே வெந்தயத்தை சிறப்பாக எடுக்கணும் கண்டிப்பா. அப்ப தைராய்டு இதெல்லாம் எங்களுக்கு வந்துடுது சார், என்ன சார் பண்றது அப்படின்னா, காலையில இது உங்களுக்கு பெண்களுக்குன்னே சொல்றது. அதாவது அரவச்சாந்துன்னு ஒரு சாந்து பொடி நம்முடைய இதுல நம்முடைய பாரம்பரிய வைத்தியத்துல சங்க காலத்துல சொல்லப்பட்டு இருக்கு. ராஜாக்கள் காலத்திலே ராணிகள் இதை மேற்கொண்டதாக சொல்லுவாங்க. அரவச்சாந்து பொடின்னு சொல்லுவாங்க. அரவச்சாந்து பொடி. அதுல பார்த்தா 36 வகையான மூலிகைகள் கலந்த ஒரு பொடி. இதை உடலுக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுனால ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னு கேட்டா, ஆற்றல் மட்டுமல்ல அழகும் மிளிரும் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த ராஜா ராணிலாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமா இருப்பாங்க. அந்த ராணியெல்லாம் அப்போ அந்த காலத்துல. இப்போ இன்னும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா பெண் வீராங்கனைகள் அப்படிம்பாங்க. அப்ப இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு ஆற்றல் அப்படின்னா, உங்களுக்குள்ள ரத்த ஓட்டம் சீரும் சிறப்புமா ஓடும் போது நீங்கள் ஆற்றல் வாய்ந்த பெண்மணியாக தேங்குவீங்க. அப்ப ரத்த ஓட்டம் சரியா இல்லை, கல்லீரல் ஒழுங்கா வேலை செய்யலான பிரச்சனை. அப்ப இந்த குளிர், அதாவது நீங்க உள்ளதான் மருந்துன்னு இல்லை, உடலுக்கு மேல போட்டு குளிக்கிறதுலயும் அவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. அப்ப இந்த மாதிரி பொடிகளை நீங்க இந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துவது நல்ல விஷயம்தான். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய உணவுல எப்பொழுதுமே முன்ன புரிஞ்சுங்க, அதாவது அதிகமா நீங்க ஃப்ரூட்ஸ் நீங்க கண்டிப்பா சொல்றேன், பெண்கள் எல்லா பெண்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பழம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள்ல மிக மிக அற்புதமான ஒரு பழம் எதுன்னா மாதுளம் பழம் தான். இந்த மாதுளம் பழத்தை நீங்க எந்த ஒரு வகையில தினமும் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுடைய மேனி மெளிரும். இது ஒரு மிக அற்புதம். இதுல அந்த பாலை ஊற்றிட்டு குடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நேச்சுரலா மாதுளம்பழ ஜூஸை நேச்சுரலா குடிக்கணும். பால் கலந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சளி தொல்லைக்கு ஆளாயிருவீங்க. நீங்க கபம் கட்டிடும். பால் கலந்து நீங்க ஜூஸ் சாப்பிட்றத ஒரு தவறான அணுகுமுறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, தோழிகளே, தோழர்களே. நீங்க முதல்ல பால் கலந்து உணவு உண்பதை தயவு செய்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. பல் முளைத்த பிறகு பால் தேவையில்லை. இது சித்தர் வாக்கு. அப்புறம் பெண்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது வெந்தய வேங்கை அப்படின்னு ஒரு இதை நீங்களே அதை தயார் பண்ணிக்கலாம் வீட்டில். எப்படின்னா வெந்தய வேங்கை பொடின்னு அது பேர். அப்போ வெந்தயம், பாசிப்பருப்பு, வெந்தயம், சீயக்காய், இதை மூணையுமே நல்லா
சம அளவு எல்லாமே எடுத்து நீங்கள் தேய்ச்சி தலைமுடி பாருங்க. இவ்வளோதான் சிம்பிள். பாசிப்பருப்பு, வெந்தயம், சீயக்காய் மூணையுமே சம அளவு எடுத்து நல்லா அரைச்சிருங்க. வாசம் அப்படி இருக்கும், கம 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 கமன்னு இருக்கும். இதை தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ங்க. தேய்ச்சி நல்லா மூழ்கி தேய்ச்சி குளிச்சு பாருங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தணும். ஆனால் உடல் வனப்புக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எண்ணெயும் நான் சொல்லிடுறேன். உங்களால் செய்ய முடியாத செஞ்சுக்குங்க. இல்லாவிட்டாலும் என்னை போல பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட அது கிடைக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். எப்படின்னா, தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். பெண்களுக்கு உடல் வனப்புக்காக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன், ஏன்னா அதை பற்றிய தகவல் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை முழுமையாக ஜடாமஞ்சள்னு ஒன்று போடணும். அதில் ஜடாமஞ்சள்னு ஒரு 100 கிராம் ஜடாமஞ்சள், 100 கிராம் வெந்தயம், இதை போட்டுறீங்களா? 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் ஜடாமஞ்சள், இதை போட்டுட்டு இதில் 3 வகையான வேர்களை நீங்கள் போடணும். இழுப்பை வேர், புங்கன் வேர், அதே போல் தும்பை வேர். இந்த 3 வேரையும் அதில் ஆட் பண்ணணும். இந்த வேர்களை இடித்து அதில் போடணும். இடித்து போட்டு அந்த எண்ணெயை, கொதிக்கிற எண்ணெயை 1 மணி நேரம் கொதிக்க விட்டு தைலப்பதமாக அது வந்தவனை இறக்கி வச்சுட்டு, அதில் அது தைலப்பதமாக வந்தவனை இறக்கி வைக்கும்போது நீங்கள் அதில் போட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள்னா, செம்பருத்தியுடைய பூவை செம்பருத்தி பூ ஒரு 12 பூ தயார் பண்ணி வச்சுட்டு அதையும் அதில் போட்டணும். இறக்கி வைக்கும்போது போடணும். அப்போ அதோடைய சாரம் அதில் கலந்துருக்கும். அவ்வளோதான். இந்த எண்ணெயை குளிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தணும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டுமே இதுக்கு பயன்படும். செக்கு எண்ணெயாக இருக்கணும். இந்த எண்ணெயை வாரந்தோறும் 2 முறை உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுருந்தாலும் கண்கள் திரட்சி வரும். அது மட்டும் இல்லை, உடம்புல உள்ள 1008 வியாதி போகும், ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அவ்வளவு உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் அழகு குறிப்புகளில், இதெல்லாம் சங்ககால குறிப்புகள். நான் சொல்கிறதுலாம் இதெல்லாம் தமிழன் ராஜா ராணிகள் பயன்படுத்திய அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.